பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி நடத்திய 6வது தேசிய அளவிலான ஓவியப் போட்டியின் பரிசளிப்பு விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களது ஓவியக்கலையை ஊக்குவிக்கும் விதத்தில் 6வது முறையாக தேசிய அளவிலான ஓவியப் போட்டி நடத்த பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி அறிவித்திருந்தது. அதன்படி இந்த ஓவியப் போட்டியில் தேர்வு பெறும் மாணவ மாணவியர்களுக்கு மொத்த பரிசுத் தொகை 51,000 வழங்கப்பட்டது. ஓவியப் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கு அதற்கான சான்றிதழும் வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தோம். அதன்படி இந்தியாவில் உள்ள பல பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவை பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் செயலாளர் ஓவியர் ஸ்ரீதலா தேவி ஏற்பாடு செய்திருந்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையேற்று முதல் நிலை தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை ரூபாய் 51,000 அதற்கான சான்றிதழும் வழங்கினார்கள். மேலும் ஓவியப் போட்டியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் சிறந்த பள்ளி மற்றும் ஓவிய ஆசிரியர்களுக்கு கேடய பரிசையும் வழங்கி பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய கேடலாக் புத்தகத்தையும் வெளியிட்டனர். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுவை கலைப்பண்பாட்டுத் துறையின் முன்னாள் இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் பத்மஸ்ரீ சிற்பி VK முனுசாமி அவர்களும் கலந்து கொண்டு 2ஆம் நிலை தேர்வு செய்யப்பட்ட 137 மாணவர்களுக்கு கேடய பரிசும் சான்றிதழும், மேலும் புதுவை கலைமாமணி சுகுமாரன் மற்றும் கலைமாமணி ஓவியர் அன்பழகன் 3ஆம் நிலை தேர்வு பெற்ற 249 மாணவர்களுக்கு பதக்க விருதை வழங்கினார்கள். இவ்விழாவில் பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் தலைவர் கலைமாமணி ஓவியர் சேகர் அவர்கள் வரவேற்புரையையும், அகாடமி நிறுவனர் மற்றும் செயலாளர் ஓவியர் ஸ்ரீதலா தேவி நன்றி உரையையும், ஓவியர் கிறிஸ்டினா ரவி அவர்கள் விழா தொகுப்பையும் ஆற்றினார்கள். விழா ஏற்பாடுகளை அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர்.